ஹாய், இந்த பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னை கொளத்தூரில் திருவீதியம்மன் குளம் பூங்கான்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்னா நல்லா அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்துலேயே இந்த பூங்கா சூப்பராக இருக்கும். நாம் சென்னைக்கு வந்தேன்னா காலையில் சாயங்காலம் அந்த பூங்காவில் தான் உட்காந்துருப்பேன். பெரியவங்க சின்ன குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் இந்த பூங்காவில் தான் இருப்பாங்க. வாக்கிங் போகிறது, சுற்றி வர அப்பார்ட்மெண்ட்டு, எக்ஸசைஸ் பண்ணுறது, ரொம்ப அருமையாக இருக்குது. நடுவில் குளம், கரையை சுற்றி பூங்கா மாதிரி அழகாக செடி கொடி பார்க்குறக்கே நல்லா இருக்கிறதுக்கே அவ்வளோ ஆகிட்டுன்னா இந்த இடத்துல வாத்து மீன் எல்லாத்துக்கும் பொறி போடுவாங்க. நைட்டு சாப்பிட வரும். இந்த பக்கம் நல்லா சாயங்காலம் 6 மணிக்கு நல்லா கலர் கலராக நல்லா சீரியல் லைட்டு மாதிரி போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் காலையில் போயிருக்கிறேன். இந்த இடத்த காலையில் நான் வாக்கிங் போகிறப்ப அந்த இதை எடுத்தேன். சாதாரணமாக இருக்குது பாருங்கள். சாயங்காலம் கூட்டம் அதுவும்னா சூப்பராக இருக்கும். பூங்கா சாயங்காலம் தான் நல்லாயிருக்கும். சாயங்காலம் தான் எல்லோரும் ஜாகிங், நடக்கிறது, ஓடுறது எல்லாமே இந்த பூங்காவில் தான். 5 மணி ஆகிட்டுனா எல்லோரும் வந்துடுவாங்க. கலர் கலராக சாயங்காலம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். லைட்டெல்லாம் எரியும். நைட்டு வரணும். சாயங்காலம் 6 மணிக்கு இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கூட்டமே இருக்கும். நேரம் போகலைன்னா இதில் வந்து உட்காந்துட வேண்டியது. பிள்ளைங்க எக்ஸசைஸ் பண்ணுறது, சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற இடம். சாயங்காலம் எல்லாருமே அந்த இடத்துல தியானம் பண்ண வந்துடுவாங்க எல்லாருமே. இது காலையிலே வந்ததுனால ஆளுங்களே இல்லை. சாயங்காலம் வந்தால் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு வயசான தாத்தா ஓடுறாரு, தியானம் பண்ணுற இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்து பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு பெரியவங்கெல்லாம் உட்காந்து தியானம். பிள்ளைங்களுக்கு ஊஞ்சல் சறுக்கு மரம் விளையாடுற இடம், பிள்ளைங்களுக்கு தகுந்த இடம் பூரா இந்த சைடு. சாயங்காலம் நல்லா பொழுது போகும். இது காலையில் யாரும் இல்லை. சாயங்காலம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நல்லா நேரம் போகும். இல்லை நைட்டு கலர் கலராக தண்ணி விழுகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த லைன் பூரா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. குழந்தைகள் எல்லாமே எல்லாருமே இடம். வயசான தாத்தா எக்ஸசைஸ் பண்ணுறாரு. எடுத்துக்கலாமா? எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கா? வாத்து எவ்வளவு இருக்குது. வாத்து அவ்வளவும் ஒதுங்கி இருக்குது. சாயங்காலம் எல்லாருமே இதுக்கு வந்து பொறி வாங்கிட்டு வருவாங்க வாத்துக்கு. இந்த அம்மா தான் இதுக்கு கூட்ட போறீங்களா? கேட்ட போட்டுறது சாப்பிட்றது இந்த அம்மா தான். அப்புறம் எத்தனை மணிக்கு மூடுவீங்க? அதான் வேலை பார்க்குறாங்க. சரி சரி. காலையில் மணி 10 ஆகிட்டு கேட்ட போட்டிடுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு திறந்துருவாங்க. பாருங்கள், இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா நேரம் போயிடும். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணுற இடம். அவ்வளோ எந்த இடத்துல இருக்குன்னா சென்னை கொளத்தூர் கீழ வீதி அம்மன் பூங்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு செம்பருத்தி பூ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தியும் இருக்கும். சிகப்பு, ரோஸு, மஞ்சள்னு இந்த இடத்துல வந்து அவ்வளோ அருமையாக பூத்துருக்கும். இப்போ இன்றைக்கி காலையில் எல்லா செடியும் பூவையும் பறிச்சிட்டாங்க.
ஒரு தடவை சுற்றுறதுக்கே இந்த இடம் மூச்சு வாங்கிரும். நல்லா நேரம் போகும். பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட்டு. நாங்கள்லாம் வந்து இதிலேயே வந்து உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு கிளம்பி போயிடுவோம். திருவீதியம்மன் குளம் பூங்கா. இது எவ்வளவு சதுரடி எவ்வளவு ஆகலான்னு போர்டிலே எழுதி போட்டு எனக்கே ஒரு சுற்று வந்து மூச்சு வாங்கிருச்சு. அவ்வளோதான், ஒரு ரவுண்டு சுற்றியாச்சு. ஃப்ரீயாக இருக்கிறப்ப நாங்கள் இந்த பூங்காவில் தான் இருப்போம். புதுசாக மேலே கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக இதில் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் ஆனால் எல்லாருமே பொறி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எனக்கு நல்லா நேரம் போகும். நான் சென்னைக்கு வந்தால் அந்த குளத்து மீன் நான் வந்து எல்லாம் சாப்பிட ஓட்டிகிட்டு போவேன். பாய். எனக்கே மூச்சு வாங்கிருச்சு ஒரு சுற்றுக்கே.